ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ரித்திக் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிளாக் ஃப்ரூட்ஸ் தான் விளையாட போகிறோம். பிளாக் ஃப்ரூட்ஸில் இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் பண்ண போகிறோம். அதெல்லாம் நடக்குமான்னு கூட தெரியலை. ஓகே, வெல்கம் டு ரித்திக் கேமிங் காய்ஸ். இன்றைக்கி இன்ட்ரோ கிடையாது, அதனால் நான் சும்மா வெல்கம் டு ரித்திக் கேமிங்னு சொல்லிட்டேன். ஓகே, நம்ம எடுத்தோன்னே இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வேறு எதுவும் இல்லை, இந்த கலர் பண்ணணும். ரெட், அதுக்கடுத்து ப்ளூ போடணும். ரெட்டு க்ரீனு, அடுத்து ப்ளூ தானே? ப்ளூ. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன, ரெட் ப்ளூ க்ரீன். அதுக்கடுத்து ரெட்டு ப்ளூ சாரி. அதுக்கடுத்து நம்ம இங்கே வந்து ஒரு டோர் ஓப்பன் ஆகிருக்கோம். இந்த டோருக்குள்ளே தான் போகணும். ஐயோ கொஞ்சம் லேக் ஆகுது, சாரி. ஐயோ லேக் ரொம்ப ஆகுது. இங்கே வந்து உள்ளே வந்தாச்சா? இப்போ வந்து லேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். லேக் ஆகலை அவ்வளோ. இப்போ நம்ம வந்து போகணுங்க. இங்கே போகணுன்னு வச்சுக்கோங்களேன். உள்ளே போனோன்னா வந்து இங்கே வந்து உள்ளே ஒருத்தன் இருப்பான். இருங்க, நம்ம உள்ளே போயிட்டு காட்டுறேன். கொஞ்சம் போடா சீக்கிரமா. இருங்க, இதை கம்மி பண்ணிக்கிறேன். சீக்கிரமாக போயா அப்பா சாமி, போகவே மாட்டியாடா, வேகமாக போடா. வந்தாச்சா? உள்ள சயின்டிஸ்ட்டுன்னு ஒருத்தர் இருப்பான். இவன் தான் அவன். எங்கள் செஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்துப்போம். அதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்கும். அது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த செஸ்ட்டை டேப் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒன்று கிடைக்கும். அது பேர் என்னங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுதான் நானும் பார்த்துட்ருக்கேன், கிடைக்கல இதுலேயும். அது எத்தனை பேருக்கு அதுக்குள்ளே இருக்கிறது என்னன்னு தெரியுமோ அதை மட்டும் நீங்கள் கமெண்ட்டில் மட்டும் போடுங்க. யாரும் மற்றவங்கள பார்த்து கமெண்ட்டில் காப்பி பண்ணாதீங்க. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா என் கூட ஃபைட் பண்ணி வின்னானின்னா புத்தா ஃப்ரீயாக தரேன்னு சொல்கிறான். ஆனால் அவன் வந்து ப்ரோ லெவலில் இருக்கான், அதாச்சும் ஃபுல் மேக்ஸ். அதனால் நம்மளால் அதெல்லாம் பண்ண முடியாது, ஃபைட் பண்ண முடியாது. அப்படி பண்ணாலுமே இப்போ நம்மளால் போக முடியாது. ஏன்னா வந்து நம்மள்ட்ட இப்போ இது இல்லை, அதாச்சும் நம்மளுக்கு டைம் இல்லை. ஓகே, அடுத்து வந்து இங்கே வந்து நின்றுடலாம். இதை பார்த்தா நமக்கு சாதாரணமாக அமுக்க முடியாது, ஜூம் இன் பண்ணி அமுக்கணும். நிறையா பேருக்கு இந்த பார்த்தா அமுக்க முடியாமல் ரைடுக்கு லேட் பண்ணியிருப்பீங்க. அப்போ அமைக்கியாச்சு. இப்போ எடுத்தோடனே நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக அங்கேயே நின்றுட்டோன்னா கார்னரில் போய் நின்றுவோம். அதனால் சாரி. இப்போ வந்து ஸ்பானா வைங்க. 3, 2, 1. எங்கடா பின்னாடி இருக்கீங்களா? எங்கடா? இங்கே இருக்காங்க. வாயிலே அடி. ஐயோ, கன்ஃபார்ம் இந்த ரைடை நான் ஜெயிக்க மாட்டேன், வாய்ப்புக்கு ரொம்ப கம்மி. அதனால் என்னது ஹவுரா எபிலிட்டி டீல் டேமேஜ் ஹாக்கி ஓகே, ஹவுரா ஆன் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து இங்கே நான் போட்டு அடிக்க வேண்டியது தான், வேறு என்ன. வேணாம், பேசாமல் புத்தா லீப்பு போட்டு விட்டுருவோம். புத்தாடு இருங்க, புத்தா இது கொஞ்சம் பக்கத்தில் வரேன். புத்தா எடுத்துருவோம். இப்போ புத்தா லீப்பு போட்டு விட்டோன்னா கொஞ்சம் தூரம் பறந்துடுவாங்க. அதுக்கடுத்து இப்போ இம்பேக்டை போடுவோம். ஐயையோ, என்ன பிரச்சனைனா நான் புத்தா இம்பேக்ட் போடும்போது அந்த வெளிச்சத்தில் அவங்க பின்னாடி வர்றதே தெரியாமல் போச்சு. சரி, இதெல்லாம் அரசியலில் சாதாரணம் தான், விடுங்க. யாராச்சும் ஹெல்ப்புக்கு கூப்பிடுவோம் ரைடுக்கு. முதல்ல அவங்க ஐடி பேர் என்ன, அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத ப்ரொஃபைலில் பார்த்து அப்புறம் பேர் சொல்லி கூப்பிட்லாம். இவன் டீரெக்ஸ் வச்சுருக்கான், அதனால் வரமாட்டான். ஆனால் வந்து நிறையா விஷயத்துக்கு ஃப்ராக்மெண்ட்ஸ் யூஸ் ஆகும் செகண்ட்ஸில். நீங்கள் அதனால் இந்த மாதிரி ரைடு அதிகமாக பண்ண வேண்டியதாக இருக்கும். அடுத்து வேறு யாராச்சும் நான் வந்து எதுக்கு ரைடு போகிறேன்னா வந்து எனக்கு வந்து இது புத்தா ஷிஃப்ட் மூடு வேணும். அதனால தான். ஸ்கைலான்ஸில் இருக்கானா இவன் ப்ரொஃபைல்? அப்போ என்கிட்ட எப்படி இருக்குது? என்னடா அது ஒரே அதிசயமாக இருக்குது, ஒன்றும் புரியலையே. என்னடா இது? இவன் லெவல் என்ன முதல்ல? முதல்ல ப்ரொஃபைல் எடுத்து பார்ப்போம். லெவல் என்னன்னு தெரியாமல் போச்சு. லெவல் இங்கே இருக்குது, ஐடி இங்கே இருக்குது, 722. ஓகே, 722 லெவல். ஸ்கைலான்ஸில் இருக்கான். பரவாயில்ல, எப்படி லெவல் நம்மளுக்கு காத்துதுன்னு தெரியலை. அதனால் நம்மளும் இது போக வேண்டியது தான். இவன் எங்கே இருக்கான்? எல்கிலிஸ் ப்ரொஃபைல் கூப்பிட்டாலும் வரமாட்டான். தெரியும். இது எத்தனை பேருக்கு இந்த ஐலாண்ட் தெரியும்? இதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஐலாண்ட் பேர் எனக்கு என்னன்னே தெரியலை. ஏதோ சைனா லெட்டர் மாதிரி இருக்குது, அதனால் எனக்கு ஒன்றுமே புரியலை. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு தான் எனக்கு ஒன்றுமே தெரியலைங்க.
பேசாமல் என்ன பண்ணலாம், சும்மா போவோம். உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் காட்டணும். அதாச்சும் புத்தாவுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய பேருக்கு புத்தா யூஸ் பண்ண தெரியாது. ஸ்டார்டிங்கில் நானும் அப்படி தான் இருந்தேன். அது எப்படி யூஸ் பண்ணணும்னா, புத்தா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு நீங்கள் ஃபிஸ்ட் எடுக்கணும். ஃபிஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து அடிக்கணும். அதாச்சும் நான் வந்து வாட்டர் குன்ஃபு யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறையா ஃபிஸ்ட்டு வந்து இருக்கும். இப்போ அதை தான் காட்ட போகிறேன். அதாச்சும் இங்கே இருக்கும், ஹார்ட்டுக்குள்ளே இருக்கும். இங்கே இருக்கும். நம்ம போனோம் ஃபஸ்ட்டு போடா. கொஞ்சம் ஸ்பீடு பண்ணியிருக்கேன், அதை மட்டும் கண்டுக்காதீங்க. ஏன்னா அப்பப்போ ஸ்பீடாக வரும். வாட்டர் குன்ஃபு இருக்கும் இங்கே வாட்டர் குன்ஃபு டீச்சர் இருப்பான். அங்கே இருக்கானா? இவன்கிட்ட தான் போய் நாம் இப்போ பேசணும். இவன்கிட்ட பேசணும்னா டாக் லேர்ன். ஆனால் நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். எப்படியே ட்விஸ்ட்டு. அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கும். நீங்கள் வந்து இவன்கிட்ட வந்து எலக்ட்ரிக் குன்ஃபு வாங்கலாம். குன்ஃபுவா? எலக்ட்ரிக் ஃபிஸ்ட் அது வாங்கலாம். வாங்கிட்டேன்னா இந்த இருக்குது பாருங்கள். இதை வந்து நான் யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சும்மா அடிக்கிறேன். இப்போ அடிக்கிறேன் பாருங்கள். எப்படி எலக்ட்ரிக் தெரிக்குதா? செம்மையாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்டெப். இதுவும் செம்மையாக இருக்கும். கிக்கு விடலாம். இப்போ வருங்க, இப்போ காட்டுறேன் நான் உங்களுக்கு. இப்போ பறந்து போய் அடிப்பேன் பாருங்கள். ஐயா அவ்வளோதான். இருங்க, பறந்து போய் அடிப்பான் அந்த பாருங்க. இப்போ பிரேக் டான்ஸ் அப்படியே சுற்றுவோம். இதை புத்தால் யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டேன்னா இப்போ புத்தால் அடித்து காட்டுறேன் பாருங்கள். ஃப்ளையிங் கிக் அவ்வளோதான், வந்துருச்சு ஃப்ளையிங் கிக். எப்படி அடுத்து பிரேக் டான்ஸ். இதுதான் செம்மையாக இருக்கும் போது, ஃபன்னியாக இருக்குல்ல. அப்படியே கால் அப்படியே சுற்றிட்டு டான்ஸ் ஆடுறோம். நம்ம எப்பயும் போல் வாட்டர் குன்ஃபுமே எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு 400 ஏற்றி எல்லாத்துக்குமே 400 ஏற்றணுங்க. வாட்டர் குன்ஃபு, அப்புறம் ட்ராகன் டாலன், ட்ராகன் பிரெத்து, அப்புறம் அது என்ன எலக்ட்ரிக் ஃபிஸ்ட்டு, எலக்ட்ரிக் கிளா, டெத் ஸ்டெப்பு, டார்க் ஸ்டெப்பு, இது எல்லாத்துக்குமே 400 ஏற்றி கார்டியம் ஒன்று எடுக்க ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்காக நான் அதுக்கும் ஃப்ராக்மெண்ட்ஸ் தேவைன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எப்படி போடணும்னு சொல்லி சர்ச் பண்ணி தான் பார்த்தேன். அப்புறம் எங்கள் வேனில் ஒரு அண்ணன் இருப்பாங்க, அவங்க சொன்னாங்க. ஓகே, என்ன பண்ணலாம்? யாரையாச்சும் ஹெல்ப்புக்கு தான் கூப்பிடணும் ரைடுக்கு. இப்போன்னு பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை. யாராச்சும் இவன் இருக்கான்ல, இவன் ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருந்தான். டைகர் வச்சுருக்கேன்னு சொல்லி நான்லாம் ரைடுக்கு வர மாட்டேன்னு அடித்து அங்கேயே சாவடிச்சிட்டு வந்தேன். க்ரீவில் இருக்கான், ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி ஒரு க்ரீவில். நம்ம அம்மனும் முன்னாடி ஒரு க்ரீவில் இருந்தோம், இப்போ இல்லை. இவனும் வரமாட்டாங்க. கேஸ் வச்சுருக்கான், புத்தாவும் வச்சுருக்கான். நான் சாப்பிட மாட்டேன். கேஸ் ரொம்ப நல்ல ஃப்ரூட்டு. இவனெல்லாம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. க்ரீன் ஜோனில் இருக்கான், வரமாட்டாங்க இவனை ஆல்ரெடி கூப்பிட்டுட்டேன். பிவிபி வரியா? பிவிபி ஒன்றில் நான் புத்தா தரேன்னு ஒருத்தன் சொன்னான்னு பார்த்தீங்களா? அவன் தான் அது. இவன் வந்து கர்ஸ் டிசிப்பில் இருக்கான், புத்தா யூஸ் பண்ணுறான். இவன் ஏதோ வேலையாக இருக்கான், ரொம்ப நேரமாக கர்ஸ் டிசிப்பிலே இருக்கான், ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். வேறு என்ன பண்ணுறது? ஓகே.